ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரங்க கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதம் பிறக்கிற அன்னைக்கு, அதாவது 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையில், ஓகேங்களா, காலையில் போய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய்க்கோங்க. அதாவது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பசுமாடும் கன்றும் இருக்கும் இல்லையா, அதுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கறது, வைக்கப்புல் கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு சொம்பில் நீங்கள் ஃபுல்லாக பசும்பாலோ அல்லது நெய், ஒரு சொம்பு எடுத்துகிட்டு அதில் பசும்பால் எடுத்து தானம் பண்ணலாம். அல்லது ஒரு சொம்பு நிறைய நெய்யை வச்சு தானம் பண்ணலாம். முடிந்தவங்க வசதி இருக்குது அப்படின்னா பசுமாட்டையே தானம் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் கட்டாயம் இதில் எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுனால ஒரு வருட காலம் வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படாது. அதே மாதிரி இந்த விபத்து கண்டம், ஆயுள் கண்டமெல்லாம் தவிர்க்கப்படும். நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி நிலையை நோக்கி போகும். இதனால் உங்களால் என்ன முடியுதோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஆவணி மாதம் நிறைய நன்மைகள் நடக்க போகுது. இவ்வளோ நாளாக கொஞ்சம் சம்டைம் மன சங்கடங்கள், இறுக்கங்கள், பதட்டங்கள், இந்த மாதிரி இனம் புரிய கவலைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். இதுதான் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நீங்கள் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி 9ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. 11 கூடையவர் லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் என்னென்னா 5 குடையவரும் 10 குடையவராக இருக்கார். அவர் 21ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி உங்களுக்கு கடக ராசிக்கு வர்றாரு. அதாவது 7ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போது சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்க்குறது ஒரு அதிர்ஷ்டமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். புதனும் வரப்போகிறாரு. இந்த புதன், சூரியன், கேது சேரும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். தொழில் ரீதியாக நிறைய பணம் காசு வர்றது, தொழிலில் புது புது முயற்சி எடுக்கிறது, ஏற்றுமதி சார்ந்த தொழில், இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் நல்லா இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நிறைய ஃபாரின் ஃபண்டு வர்றதுக்கு உண்டானது, வெளிநாட்டில் முதலீடு செய்கிறது, வெளிநாட்டோட முதலீடு இங்கே உங்களோட பிஸ்னஸில் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும். தொழில் மூலிமா நல்ல லாபம் சம்பாதிக்கிறது, ஆதாயம் பார்க்குறது, இது எல்லாமே உறுதியாக இருக்குது. அதேமாதிரி புது பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுக்கு இவ்வளோ நாளாக அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு எந்த சோர்ஸுமே இல்லாமல் இருந்தால் கூட இந்த சுக்கிரனுடைய அனுகிரகத்தினால இந்த மாதம் ஒரு நல்ல சோர்ஸ் உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸு, உங்களுடைய உழைப்பு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். ஒரு சிலருக்குள்ள கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டானது இருக்குது. உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் உறுதியாக உண்டு இந்த மாதம். புதனும் சூரியனும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க. நான் சொல்கிறது தான் மகர ராசியோடைய பெண்களுக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்யஸ்தானமாக இருக்குது. இப்போது இந்த இடத்துல இந்த மாதம் 7ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கிரகணம் நடக்க போகுது. அது கிரகணம் இங்கே இல்லை, இந்தியாவில் இல்லை. ஆனாலும் அது உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கனால மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, கணவர்கிட்டையும் சரி, கணவருடைய தேக ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, கணவர்கிட்ட உங்களுடைய வாக்குவாதமாக இருந்தாலும் சரி, கட்டாயம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. மாங்கல்ய ஸ்தானத்தில் இந்த கிரகணம் நடக்க போகுது. அஷ்டமஸ்தானத்தில் கிரகணம் நடக்குது. அது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானமாக இருக்கனால நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயத்தையும் செய்யணும். டக்குன்னு செய்யக்கூடாது. இந்த விஷயத்தை செய்கிறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக டாக்டர்கிட்ட காமிக்கிறது நல்லது. ஆண்களுக்கு அது ஆயுள் ஸ்தானமாக இருக்கனால உடனடியாக எந்த ஒரு தாமதமுமே இல்லாமல் மருத்துவ ஆலோசனைக்கு போயிருங்க. கன்ஃபியூஸாக இருக்கும் பட்சத்தில் 2 தடவை 2 டாக்டர்கிட்ட
என்ன செய்யுங்க, ஒப்பீனியன் கேளுங்க. உயிர் சம்மந்தப்பட்ட இடம்ங்கிறதுனால கவனமாக இருக்க சொல்கிறேன். பயம் வேண்டாம், ஆனால் விழிப்புணர்வோடு இருந்தால் வருமுன் காப்போம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை ஆள் மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான உயர்வான நிலை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதாவது நிறைய எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் காசு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சில பேருக்கு வந்து லாட்ரி, புதையல் இந்த மாதிரி அமைப்புகள் நல்ல யோகமும் உண்டு. சுக்கிரனுடைய அனுகிரகம் இந்த மாதம் முழுவதுமாக இருக்கனால நல்ல அமைப்பு. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு ராகு இருக்கிறது மட்டும் இல்லை, குருவோடைய பார்வையும் இருக்குது. அப்போ என்னென்னா திடீர்னு ஒரு பணம், எதிர்பார்க்காத ஒரு பணம், பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உயில் சொத்துக்கள் வந்து சேர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறது, தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. வெளிநாட்டு முதலீடுகள் வரதுக்குண்டானது, ஏதாவது ஒரு ஃபாரின் கிளைண்ட் உங்களுக்கு கிளிக் ஆகி நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே குருவோடைய இது வந்து 6ஆம் இடத்துல இருக்கனால கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த மாதம் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதன் மூலியமாகவே கடனை அடைக்கிறது, கடன் ரீதியாக இருந்த மன உளைச்சல்கள்லாம் தீர்றதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கறது, இந்த சர்ஜரி கண்டத்தை கொடுக்கறது இந்த மாதிரி இருக்குது. அதனால் மருத்துவரை ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த வாய்ப்புகள்லாம் தவற விடாமல் நீங்கள் அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லோன் கேட்டிருப்பீங்க, அது கிடைக்காம போகும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் உங்களுக்கு வருது. ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது இந்த மாதம் வந்து நிறைய மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. புதுசாக நீங்கள் செய்கிறது, அதை ட்ரை பண்ணுறது, அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கணவர்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கணவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாமல் இருந்தாலே அவர் ரொம்ப நாள் நல்லா இருப்பார். அதனால் தயவுசெய்து மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு மாதம் மட்டும் ஆர்கியூ பண்ணாமல் இருங்க. தப்பு உங்கள் மேலே இருக்காது தான், ஆனால் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் இந்த மாதம் வந்து அதை தவிர்த்துருங்க. ஏன்னா சூரியன் அஷ்டமத்திலேருந்து வெளியில் வந்துட்டான்னா ரொம்ப நல்லதாக போயிடும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து நிறைய சுறுசுறுப்பு, நிறைய புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வெற்றிகள் இதெல்லாமே கொண்டு வந்து சேர்த்துருவார். இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும். அது குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, வெளியிலேயே இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிரும். பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் வந்து புதுசாக நிறைய ஆர்வங்கள் வரும். அதே மாதிரி புது முயற்சிகள் எடுப்பீங்க, அதில் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் போங்க. வண்டி வாகனங்களில் போகிறது ஏன் இது இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்கிறேன்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கார், அவர் பாதகாதிபதியாக இருக்கார். அவர் 9ஆம் இடத்துல இருந்துட்டு சனியுடைய பார்வையில் இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. பெண்களாக இருந்தால் சமைக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. மின் சாதனங்களை இயக்கும்போது ஜென்ரலாகவே எல்லாருமே கவனமாக இருந்துட்டால் வரக்கூடிய விபத்துகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். ஏன்னா மருத்துவ செலவும் இருக்குது. 6ஆம் இடத்துலேருந்து குரு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால சிறு மருத்துவ செலவுகள் இருக்குது. அதே மாதிரி திடீர்னு மேரேஜ் ஆகிறது, இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கனால நல்ல திருமண வாழ்க்கை, அதாவது நல்ல திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு அமையும். இவ்வளோ நாள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணத்தில் இருந்த தடையெல்லாம் நீங்கி திருமண பிராப்தம் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதுக்குண்டான இனிஷியலாவது இந்த மாதம் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆகிறது, காதல்னால மனக்கசப்பு, அதனால வந்து வேறு முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் வரும். ஒரே ஒரு விஷயம், ஒருத்தங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க கட்டாயம் வாழ்ந்து தான் ஆகணும். மூவ் ஆன் பண்ணி போக பழகிக்குங்க. அஷ்டமத்தில் கிரகம் இருக்கனால மனக்குழப்பங்கள், தீராத ஒரு விஷயத்தை தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு வலி இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க அநியாயம் வந்து என்னென்னா, அவங்களுக்கு புதன், காதலை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன், அவர் 6ஆம் அதிபதியாக இருக்கார். அதே மாதிரி 5 கூடைய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5 கூடைய சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஒரு சிலருக்குலாம் வந்து என்னென்னா லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காதல் வலி அப்படிங்கிறது வந்து பல்லு வலியை காட்டிலும் கம்மி தான், ஓகேங்களா? பல்லு யாராவது சொத்த பல்லாகி வலிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட வந்து காதல் வலி ரொம்ப கம்மியானது தான். அதனால் நீங்கள் அது ஒரு பெரிய உணர்வுகளுக்கு இது பண்ணாதீங்க. இது உங்களை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்க ஒர்த் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பணுமே தவிர அதிலேயே
சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் கஷ்டம்தான் வெளியில் வர்றது. ஆனால் வெளியில் வாங்க, புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு பழகுங்க. சுக்கிரனும் சந்திரனும் பார்க்கறதுனால உங்களை ப்ளேம் பண்ணுறது, உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை ப்ளேம் பண்ணிட்டு தான் போவாங்க. நீங்கள் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போனீங்க அப்படின்னா சூப்பரான லைஃப் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு கடகராசி அதாவது சந்திரனா அதிபதியாக வரதுனால எப்போவுமே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு விஷயம் போனால் இன்னொரு விஷயம் நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குங்கிறத மனசில் பதிய வச்சுட்டிங்கனாலே எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போயிடுவீங்க. மகர ராசிக்காரங்க, முக்கியமாக திருவோண நட்சத்திரக்காரங்க ஒரு பிரபலிய யோகம் இருக்குது அவங்களுக்கு. திருவோண நட்சத்திரனாலே அது வந்து ஒரு பெருமாளுடைய நட்சத்திரம், மகாவிஷ்ணுவுடைய நட்சத்திரம். அதனால் அதாவது அதுக்கு என்னென்னா பெரிய யோகம் இருக்குது. இந்த மகர ராசிக்கே ஒரு யோகம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்க எப்போவுமே உங்களை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதம் கூடுதலாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சுக்கிரன் பார்க்குது. அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக மாறுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. அதை கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரியே வந்து ட்ரிப்பாவது, ஒரு ஃபாரின் ட்ரிப்பாவது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட தூர பிரயாணம், குருவோடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக்கணும். குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள். அதே மாதிரி புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, மகர லக்னம் யாராக இருந்தாலும் புத்திர பாக்கியம் திடீர்னு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு கன்சீவ் ஆகிறது, ஒரு நல்ல நியூஸ் வர்றது, அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், புற்று வழிபாடு பண்ணுங்கள். இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறும். இந்த மாதம் வந்து நீங்கள் புற்று வழிபாடு பண்ணுறதுனால நல்ல அதிர்ஷ்டகரமாக மாறும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது. ஒரே நைட்டில் ஒபாமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, அது ஜோக் இல்லை. இந்த மாதம் அது உங்களுக்கு உண்மையாக இருக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நைட்டில் ஒரு உங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகும். அது மூலிமா நீங்கள் பிரபலியம் ஆவீங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, பிரபலிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. நிறைய அவார்டு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள், நல்ல சேலரி, நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். பொதுவாக கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி, மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி உறுதியாக இருக்குது. அரசாங்க துறையில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபாடு பண்ணுற மாதிரி உங்களை நிர்பந்தப்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க. பொதுவாகவே வந்து இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கிரகணம் வருது. அது சூரியன் அஷ்டமத்தில் இருக்குது. உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருந்து கிரகணம் பண்ணுறதுனால உங்களுடைய வேலைக்கோ அல்லது உங்களுடைய பேரை கலங்கப்படுத்துறதுக்கோ அது அமைப்புகளாக மாறிடும். அதனால் வந்து ஒரு உயர் அதிகாரிகள் போய் லஞ்சம் வாங்க சொல்கிறது, இந்த மாதிரி வேலை சொல்கிறது, ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் ஏதாவது செய்ய சொன்னால் செய்யாதீங்க. ஒரு மாதத்துக்கு மட்டும் தவிர்த்துருங்க. இந்த ஒரு மாதம் மட்டும் கவனமாக இருங்க. தாண்டிட்டிங்கன்னா, இந்த ஒரு மாதத்தை தாண்டிட்டால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரில் உங்களுக்கு கொடுத்துரும். வேலை, பேர், இவ்வளோ நாளாக நீங்கள் காத்து வச்சுருந்த பேர் போயிடும், வேலை போயிடும், உத்தியோகம் போயிடும், பனிஷ்மெண்ட்டு, ஜெயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நடந்துடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எப்போல்லாம் கிரகணம் வருதோ அப்போல்லாம் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கட்டாயம் ஒரு பிரச்சனை வந்தே தீரும். அதனால தான் இவ்வளோ தூரம் நான் அழுத்தமாக சொல்கிறது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி, ஆனால் நெகட்டிவாக உங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு டோல் மெட்டீரியலாக நீங்கள் மாறுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செயல்படுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகும். இந்த ஒரு மாதம் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு வந்து பேட்டி கொடுக்குறது, மீடியாவில் பேட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் செய்யக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப அளவு கடந்து வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தணும்னு சில பேர் வருவாங்க. நான் உனக்கு நல்லது தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க பேச்சை கேட்காதீங்க. அமைதியாக இருங்க. அமைதி அமைதி அமைதி, அமைதியோ அமைதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு, குடும்பத்திலையும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம், கணவருடைய தேக ஆரோக்கியம், அதாவது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் கணவனும், ஆணாக இருந்தால் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துட்டிங்கனாலே ரொம்ப போதும். மற்றபடி பொருளாதாரம், அதாவது தொழில், உத்தியோகம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதம் தான் நான் சொல்லுவேன். பொதுவாகவே கடகராசிக்காரங்க தாங்க ரொம்ப எரிச்சல் ஆகுறீங்க, கவலைப்படாதீங்க. அதாவது ஒருத்தர் சூரியன் உலகத்துக்கு வந்து சூரியன் சந்திரன் 2 பேருமே ஒளி கொடுக்குறாங்க. சூரியன் தான் மூல ஆதாரமாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சூரியனுக்கே என்னது கிரகண தோஷம் பிடிக்குது. 8 நிமிஷம் முழு கிரகணமாக மறைஞ்சிருதில்ல, நம்ம கண் முன்னாடியே சூரியன் மறையுதில்ல. உலகத்துக்கு ஒளி கொடுக்கறது அதோடைய பவர் என்னன்னு தெரியும். அந்த கிரகத்துக்கே ஒரு நிலை அப்படி வரும்போது நம்மளை ஏமாத்துறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்பை வைங்க. கட்டாயம் நல்லா இருப்பீங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடியுது. அது இல்லாமல் ராகு வேற அஷ்டமத்தில் வந்துட்டார். அதனால் உங்களுக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்கும். ராகு வந்து அஷ்டமத்துலேயே, கேது வந்து 2ஆம் இடத்துலையும் இருக்குது. அது இல்லாமல் குருவோடைய சப்போர்ட் இல்லை, குருவும் 12ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கிற கவலைகள் இருக்குது, எனக்கு புரியுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன ஆகுனா 21/8/2025, அதாவது ஆகஸ்ட் 21க்கு மேலே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வராரு. உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வரும்போது அவர் சுக்கிரன் யார் உங்களுக்கு 11 குடைவரும் 4 குடைவரும் லாபஸ்தான அதிபதி, சுகஸ்தான அதிபதி. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஓடி ஓடி களைப்பாயிருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். இந்த ஆவணி மாதம் முழுவதுமே நல்ல ஜாக்பாட் பணமழை தான். உங்களுக்கு காசு பணத்தில் இருந்த பிரச்சனைகள் கட்டாயம் உங்களுக்கு மாறுபடும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்காரங்க நிறைய பேர் வந்து இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சும் நமக்கு இன்னும் விடிவு காலம் வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு வரும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும். கிரகங்கள் அதோடைய வேலையை அது செய்யும்போது நம்மளும் நம்மளுடைய வேலையை செய்யணும் கட்டாயம். ஒரு இதில் வந்து பொதுவாகவே யாருக்குமே வந்து கஷ்டம் இல்லாமலாம் இருக்காது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. கட்டாயம் கஷ்டம் இருக்குது. உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற மாதிரி எனக்கும் கஷ்டம் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அதை வந்து நான் காமிச்சிக்கிறதுல அவ்வளோதான். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. இதை தான் நான் சொல்ல முடியும். உண்மையாலுமே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக விரயஸ்தானாதிபதி புதன் வந்து உங்கள் ராசியில் இருந்தார், நிறைய விரயத்தை கொடுத்துருப்பாரு. இந்த புதன் வந்து 31/8 வந்து என்ன சிம்ம ராசிக்கு போயிடுறாரு, 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எல்லா கிரகமே நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் உங்களுக்கு 2 குடைவர் ஆட்சி பெற்றிருக்காரு. 2ல் ஆல்ரெடி கேது இருக்குது. அதே மாதிரி புதன் வரப்போறாரு. அதனால் பிரச்சனைகள் இல்லை. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. இதை தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. முன்கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நிறைய ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க தயவுசெய்து. ரிலாக்ஸாக இருங்க. நான் சொல்கிறது ஈஸி தான், ஆனால் வாழ்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு புரியும். பட் ஆனால் வேறு ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு? வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுபடி செய்யுங்க. வேறு ஆப்ஷன் இல்லை அப்போது வந்து ரிலாக்ஸாக இருங்க. வேறு வழி இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு கடவுளுடைய துணை இருக்குது, அதை மட்டும் நீங்கள் நம்பணும். கடகராசிக்காரங்களுக்கு நான் வந்து ஐஸ்லாம் வைக்கல, ஐஸ் வச்சு எதுவுமே ஆக போகிறதில்ல. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, அதாவது மனசாட்சிக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய நபர்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க அப்படி தான். ஸோ அந்த தர்மம் வந்து உங்களுக்கு கட்டாயம் இந்த டைமில் காப்பாற்றும். நீங்கள் பொருளாதாரத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தடைகள் இருந்துச்சோ அத்தனை தடையுமே உங்களுக்கு விலகும். பொருளாதாரத்தில் இருந்த அத்தனை தடையுமே உங்களுக்கு விலக போகுது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் ராஜபோக வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயமே நடக்கும். திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது. லாட்ரி, புதையல் இந்த மாதிரி யோகம் இருக்கும். புதையல்னால் மண்ணுக்கடியில் எல்லாம் உழைக்காத ஒரு வருமானம், அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு திடீர்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி பணம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் தேடி வரும். நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், அது வந்து பொருளாதாரமாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு நபராகவும் இருக்கலாம், ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஏதோ ஒன்று இந்த மாதம் வந்து உங்களுடைய மனசை கட்டாயம் மகிழ்விக்கும், குளிர்விக்கும். இதுக்கு 100% நான் கேரண்டி. அதே மாதிரி 2ல் இருக்கக்கூடிய சூரியன், கேது, புதன் இது எல்லாமே என்னென்னா குடும்பத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வீங்க, குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு மற்றவங்களாம் சொல்லுவாங்க. அதனால் தெளிவாக இருந்துக்கங்க.
தெளிவாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க, நல்லது. பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும், நிறைய பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அப்புறம் வந்து சீனியாரிட்டியில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. ஆனால் திடீர்னு ஒரு ராஜயோகம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. தொழிலில் நல்ல மாற்றம், தொட்டதெல்லாம் லாபம். இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். தொழிலுக்காக புது கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. புது தொழிலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளியூர் பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. அதே மாதிரி உல்லாச பயணங்கள், டூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஒரு பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற மாதிரி கடன் பிரச்சனைகளாக இருக்குதுன்னா அந்த கடனுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கட்டாயம் உண்டு. நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், அது இன்னும் ரொம்ப நல்லாது. சுவாதி நட்சத்திரத்தில் போயிட்டு நரசிம்மருக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் வந்து அதுக்கு உண்டான சோர்ஸு கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஏதாவது லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த லோன்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் நல்ல படிப்பு, நல்ல மாற்றங்கள் இருக்குது. நல்ல ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, அறிவு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. தேர்ச்சிகள், அதாவது நீங்கள் ஏதாவது போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னா அதில் தேர்ச்சி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பதவி கிடைக்கும். 4 குடைவரும் சுக்கிரன் தான், அவர் 11 குடைவர். அப்போது உங்களுக்கு விருப்பமான பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் பேங்க்கில் கிடைக்கிறது, அதே மாதிரி IPS IAS ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. ஒரு நல்ல செய்தி உங்களை கட்டாயம் தேடி வரும். உங்களுக்கு நல்ல குட் நியூஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் கேது சம்மந்தப்படுறதுனால நீங்கள் என்ன குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பழகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, நிறுத்தி நிதானமாக அவங்கக்கிட்ட ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் வந்து இந்த கிரகண அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மட்டும் நல்ல காரியங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அன்னைக்கு வந்து கிரகண அமைப்பு, கிரகணம் இந்த இந்தியாவில் தெரியலனாலுமே அது ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. ஸோ அந்த டைமில் வேண்டாம். அதுவும் குடும்ப ரீதியாக ஏதாவது ஒரு நல்ல சுப காரியங்கள் அப்படின்னா அந்த நாளை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 2 குடையவர் குடும்ப ஸ்தானாதிபதி. அதே மாதிரி 2 அப்படிங்கிறது கண்ணையும் குறிக்கக்கூடியது. சூரியன்னா ஒளி, அதனால் கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள், கண்ணில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. பொதுவாகவே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். புதன் அப்படின்னாலே நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி, அதே மாதிரி ஸ்கின்னுக்கு அதிபதி. ஸோ பிரெயின் சம்மந்தப்பட்டதும் அதை குறிக்கக்கூடியது. அதனால் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஏரியாக்களில் கவனமாக இருங்க. அதே மாதிரி சூரியன் புதன் கேது செய்கிறதுனால நரம்பு அப்படின்னா அது பிரெயினுக்கு போகிற நரம்பையும் குறிக்கும், ஹார்ட்டுக்கு போகக்கூடிய நரம்பையும் குறிக்கும், கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பையும் குறிக்கும். இந்த 3 விஷயங்களே ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அது ரீதியாக மருத்துவ செலவு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனம். ஏன்னா புதன் 12 குடையவரும் அவர் போய் 2ல் உட்காராரு. அப்போ மருத்துவ செலவு இல்லை ஏதோ ஒரு விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. 3ல் செவ்வாய், முன்கோவத்தை தவிர்த்துருங்க. அதிகமாக யோசித்து மனதை குழப்பிக்காதீங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கு வந்து சனியோடைய பார்வை இருக்குது. செவ்வாயும் சனியும் பார்க்கறனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். நான் வந்து செவ்வாய் சனி கிரகச்சேர்க்கையை நிறைய சொல்லிட்டேன், அதனால் மறுபடியும் சொல்லி நான் பயமுறுத்தலை. செவ்வாய் வந்து உங்களுக்கு 5 குடைவரும் 10ஆம் அதிபதியும் அவர் தான். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 5 குடைவரும் அவர் தான், 10 குடைவரும் அவர் தான். ஸோ அதனால் வந்து பொதுவாகவே வந்து 10ஆம் அதிபதி கர்மஸ்தானம், 10ஆம் அதிபதி வந்து கர்மஸ்தானமாக இருக்கனால 9 குடைவர் யார் அப்படின்னா சனி. ஸோ 10, 9 இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது 8, 9, 10 இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது நீங்கள் என்னென்னா தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. கருமம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறனால இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது வரும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸும் உங்களுக்கு ஃபேவரும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக எதிரிகள் தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தியாகும். இந்த மாதம் வந்து கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது. அதனால் கண் திருஷ்டிக்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை சுற்றி போட சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து
ரொம்ப விளம்பரப்படுத்தி செய்யாதீங்க. பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றம் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே நீங்கள் வெளியில் காமிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க. கலைத்துறை சார்ந்தவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுடைய பேர் புகழ் எல்லாமே நாளுக்கு நாள் வந்து மக்கள்கிட்ட நல்ல பேராகவும் சப்போர்ட்டாகவும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து ஏதாவது சீட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எலெக்ஷனில் நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா ஒரு நல்ல சீட் கிடைக்கிறது, ஒரு புதுசாக ஒரு விஷயங்களை தொடங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கோச்சாரத்தில் சூரியன் கேது சேருது, கிரகணமான அமைப்புகளும் இருக்கனால அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாது. உயர் அதிகாரியுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகலாம். ஸோ அதனால் உங்களால் அதை நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டிங்கன்னா அது உங்களுடைய வேலைக்கோ அல்லது உங்களுடைய பேருக்கோ ஆபத்து வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கனால முடியல அப்படின்னா தலைவலி காய்ச்சல் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா அட்மிட் ஆகிட்டு படுத்துக்குங்க. ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. உயர் அதிகாரிகளுடைய இதுக்காக உங்களை வந்து பழி வாங்கிடுவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வேலையும் போய் பேரும் போய் அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி வந்துடும். இந்த காலகட்டம் கிரகண காலகட்டமாக இருக்கனால அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லாதனால குடும்பத்திலேருந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்காது. ஆனாலும் உங்களால் சமாளிக்க முடியும். கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தியாகமான பெண்கள் தான் நான் சொல்லுவேன். மற்ற ராசியில் இல்லாததுனால. ஏன்னா வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் அவர் வந்து தேஞ்சு வளர்றாரு. அது மாதிரி நாளுக்கு நாள் என்னென்னா உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நிறைய உழைச்சி கஷ்டப்பட்டு அப்புறம் உங்களுக்குள்ளே நீங்களே அழுது இதெல்லாம் மாறி தான் வரும். அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளை அழுகுங்க, தப்பே கிடையாது. உடைஞ்சு அழுகுங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. குடும்ப சூழ்நிலை சரியில்லாத காலகட்டமாக அது இருக்குது. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ஒரு கிரகணம் நடக்க போகுது. சூரியன் புதன் கேது சேருது. இந்த கிரக இணைவு குடும்ப ரீதியாக உங்களுக்கு நல்லதில்லை. அதனால் மன ரீதியாக சங்கடங்களை சமாளிக்கிற மாதிரி வரும். ஆனால் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்குது, மாற்றங்கள் இருக்குது. புது புது விஷயங்களை சாதிக்க போகிறது, ஒரு சிலருக்கெலாம் வெளிநாடு போகிறது, புது ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது, இந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதே ஒரு பெரிய இதாக நினச்சிட்ருப்பீங்க. உண்மையாலுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பேரும் புகழும் ஒரு நாளுக்கு கட்டாயம் உங்கள் குடும்பத்தில் உங்களை தெய்வமாக போற்றி பாராட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள்லேயே அது வந்துடும். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. பொதுவாக கடகராசிக்கு இந்த மாதம் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடியது, புது வாகனங்கள் வாங்கக்கூடியது, அது தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே கடக ராசிக்கு ஆவணி மாதம் பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப உயர்வு நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு சூரியன் வந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பெறுறாரு. பாக்கிய ஸ்தான அதிபதி அவர் ஆட்சி பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 9 குடையவர் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 5 கூடிய செவ்வாய், உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுது. ஒரு கிரகம் திக்பலம் பெறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். அதே மாதிரி பாக்கியாதிபதியும் வந்து ஆட்சி பெறுறது ரொம்ப ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம். அதாவது ஒருத்தருக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதிலாம் நல்ல வலுவாக இருக்கணும். இந்த மாதம் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது. பொதுவாகவே உங்களுக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சனியோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்குது. அதாவது சனி வந்து உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்து சனியாக இருக்கிறாரு. அவருடைய 10ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி செவ்வாயுடைய பார்வையும் வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது.
இந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போராட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் வெற்றிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டது. அதனால் கவலைப்படாதீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே போராடாமல் கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் அதிசயம். எல்லா விஷயங்களும் போராடி அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய ராசி தான் வந்து தனுசு ராசி. ஸோ அதனால் இந்த மாதம் வந்து கொஞ்சம் இந்த சனியும் செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசிக்கு தொடர்பு இருக்கனால கொஞ்சம் வந்து நிறைய கடுமையாக போராடணும். இந்த பாட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போராடுனான்னு பாட்டு இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் லைஃப்பில் வந்து உங்களுடைய வெற்றி வந்து அனைவராலுமே போற்றப்படக்கூடிய ஒரு வெற்றியாக தான் மாறும். அதனால் கவலைப்படாதீங்க. நான் போராடி ரொம்ப டயர்டாயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் என்ன செய்கிறதுங்க, வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கடந்து தான் வரணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் திக்பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குது. நல்ல இன்கம், அதாவது தொழில் இந்த மாதம் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். 9 கூடிய சூரியனும் ஆட்சி பெற்று இருக்குது. அதே மாதிரி வந்து 10 கூடையவர் 9ஆம் இடத்துல போய் ஆட்சி பெறுறாரு. அதாவது சூரியனோட ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்றாரு. இது வந்து கர்மாதிபதி யோகமாக இருக்குது. அப்போ புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கலாமா, ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கும், ஒரு தொழில் போயிட்டுருக்கோம், அது கூட சேர்த்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாமா, சைடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பொதுவாகவே வேர்ல்டு வைடாகவே வந்து பொருளாதாரங்கிறது கொஞ்சம் முடக்கடியாக தான் இருக்குது. அதனால் ஒரே ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு உத்தியோகத்தை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியாது. அதனால் 1 by 1 வந்து ஒருத்தருக்கு வந்து 2 தொழிலோ 3 தொழிலோ இருக்கிறது நல்லது தான். ஸோ அதனால் நீங்கள் அதை தாராளமாக அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்கம் வர்றது, நல்ல க்ரோத் ஆகிறது, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் விலகி நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே பார்ட்னர் போடுறவங்க கிட்ட ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சனியும் பார்க்குது செவ்வாயும் பார்க்குதுன்னு நான் சொன்னேன்ல, போராட்டங்கள் கட்டாயம் உங்களுக்கு இருந்துதான் ஆகும். ஆனால் குருவோடைய பார்வை உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. 7ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எது நடந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும்போது உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, புலி வந்து அப்படியே உங்களை பார்க்குதுன்னா கூட நீங்கள் வந்து அது நம்மளை வந்து வேட்டையாடிருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது பாட்டுக்கு அதோட இதை போயிடும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிருவீங்க. அதே மாதிரி தான் குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நன்மை தான். நீங்கள் அதில் தோக்க மாட்டீங்க, கட்டாயம் ஜெயிப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு, அதாவது 21ஆம் தேதி ஆகஸ்ட் 21ஆம் தேதி சுக்கிரன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது என்னென்னா பெண்கள் வழி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரொம்ப அமைதியாக போங்க. இல்லைன்னா தேவையில்லாத வீண் பலிக்கு ஆளாகிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தில் வந்து கிட்னி ஸ்டோனு, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு, யூரின் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மருத்துவ செலவு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 12 கூடையவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழிலில் நல்ல இன்கம் வந்தாலும் கொஞ்சம் அதுக்கு மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 9ஆம் இடத்துல ஒரு கிரகணம் வரப்போகுதுங்க. சூரியன் கேதுவோடு சேர்ந்து ஒரு கிரகணம் வருது. அது இந்தியாவில் தெரியாது. இருந்தாலுமே தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு பாக்கியாதிபதியே வந்து கிரகணத்தில் இருக்கனால உங்களுடைய பேரை களங்கப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். உங்களுடைய பேர் புகழ் இது எல்லாமே இவ்வளோ நாளாக நீங்கள் கட்டி காப்பாற்றி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதம் அதில் ஏதாவது லைட்டாக ஒரு விரிசல் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு நமக்கு இது கொடுக்கறதுனால இவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பெண்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பார்க்கணும். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கனால கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரது, அதே மாதிரி பிரிகிறது, கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு போகிறது, இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்து செயல்படுங்க. அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது பேசி சுமூகமாக பேசி இதை வந்து முடிச்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகும். அதனால் அந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. சிம்பிளாக சாரின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டீங்கன்னா இதுக்கு பிரச்சனையே இல்லை. இதுக்கு பரிகாரங்களும் கிடையவே கிடையாது.
உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி, உத்தியோக ரீதியாக நிறைய வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் இந்த மாதிரி இருக்கும். ட்ராவல் டைமில் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே ஸ்டே பண்ணுறீங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கட்டாயம் நீங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டு போகிறதா நல்லது. முக்கியமாக வந்து நிறைய பேத்துக்கு வந்து இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல தேர்ச்சி, நிறைய மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணுறது, போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறது, காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல முறையில் முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு உண்டானது, அதே மாதிரி இன்டர்ன் கிடைக்கிறது, நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த சிவில் சர்வீஸு, இந்த கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு, ஏன்னா செவ்வாய் வந்து திக்பலமாக இருக்கனால நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக எழுதி ஃபெயில் ஆகிட்டு இருந்தால் கூட இந்த மாதம் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வரும், ஒரு நல்ல போஸ்டிங் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அனுசரித்து போகிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த மாதம் இருக்கனால அனுசரித்து போங்க. உங்களுக்கு வந்து தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன் வந்து பாக்கிய அதிபதியாக இருந்து அவர் கிரகண சூழ்நிலையில் இருக்கனால உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேர் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனாலும் ஏதாவது ஒரு பழியை போட்டுருவாங்க. அதனால கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். 5 கூடைய செவ்வாயும் வந்து 10ஆம் இடத்துல இருக்குது. அதே மாதிரி 9 கூடைய சூரியனும் வந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால குருநாதர் வழிபாடு, குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, உபாசன தெய்வம் இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டைமில் வந்து மன அமைதிக்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் ஏதாவது ஒரு உபாசனை எடுத்து பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகும். முக்கியமாக கிரகண காலங்களில் வந்து ஒரு உபாசனை பண்ணுறது ரொம்ப சித்தியாகும், ஈஸியாக சித்தியாயிரும். பண்ணக்கூடிய பூஜையும் ஈஸியாக சித்தியாயிரும். அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் நிறைய நன்மைகள் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் இருக்குது. அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகள் கட்டாயம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கிரகண சூழ்நிலைகள் வரதுனால பேர் கெட்டு போகும். நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்து இந்த வேலையை செய்யுன்னு சொல்லுவாங்க. ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க. அழுத்தங்கள் கொடுத்த ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி உடல்நிலை மனசு எல்லாமே எனக்கு பாதிப்பாக இருக்குன்னு சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய பேர் கெட்டு போகும், உங்களுடைய வேலை போகும், ஜெயிலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியன் கேது சம்மந்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதி புதனும் சேருது, 10 கூடைய புதனும் சேருது. இதெல்லாமே யோசித்து பார்த்து தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, உயர் அதிகாரிகள் வாய் வழியாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அதை நீங்கள் செய்கிறீங்கன்னா பின்னாடி நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அது உங்களோட வேலை போகிறதுக்கு பனிஷ்மெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. லஞ்ச லாவணியங்களை கட்டாயம் இந்த மாதம் தவிர்த்துருங்க. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இது வருது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல வளர்ச்சி, ஆனாலும் கிரகண சூழ்நிலைகளாக இருக்கனால நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோஷியல் மீடியாவில் உங்களுடைய பேர்கள் தப்பாக வர்றது, வதந்திகள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லைனாலும் சரி, ஆனால் கிரகண காலங்களில் ஆட்சியாளர்களுக்கு கட்டாயம் ஒரு பாதிப்பு வரும், அல்லது அரசாங்க அதிகாரிகளுக்கு பாதிப்பு வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி, நிறைய அவார்டு விருதுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. பொதுவாகவே தனுசு ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய இன்கம் பார்க்கக்கூடியது, சகல விதமான சௌபாகியங்களும் வந்து சேரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 31/8/2025 உங்களுடைய ராசி அதிபதி புதன் கடக ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தான். ஸோ இந்த ஆவணி மாதம் முழுவதுமே வந்து உங்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி புது புது முயற்சிகளை நீங்கள் கட்டாயம் பண்ணணும். மிதுன ராசிக்காரங்க வந்து பொதுவாகவே உங்களுடைய ராசியில் வந்து குருவும் சுக்கிரனும் இப்போ இருக்கார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி இருக்கார், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்.
வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது, அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி 7, 9 செப்டம்பர் மாதம் வந்து 7ஆம் தேதி வந்து புதன் வந்து உங்களுடைய ராசிதிபதி புதன் வந்து கேதுவோட சேர்றாரு. புதன், சூரியன், கேது அந்த கிரகணம் வருது. ஆனால் அந்த கிரகணம் வந்து பொதுவாக நம்மளுடைய நாட்டுக்கு தெரியலனா கூட, இந்தியாவில் தெரியாது. ஆனாலுமே அந்த நாளில் வந்து நீங்கள் மிதுன ராசி, ஏன்னா கிரகணத்தப்போ அதே இடத்துல புதன் இருக்குது. ஸோ மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நாளில் மட்டும் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறது அப்படின்னா அதை தள்ளி போடுங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். முக்கியமான இன்றைக்கே முடிவெடுக்கணும் அப்படிங்க. ஏன்னா அந்த கிரகணத்தில் எடுக்க வர்றது, அதாவது கிரகணம் நமக்கு தெரியலனா கூட, தோஷம் இல்லைன்னு சொன்னால் கூட, அந்த கிரகணம் தான் அந்த உலகத்தில் வேறு ஏதோ ஒரு மூலையில் இருக்க போகுது. ஆனால் அந்த புதனும் சூரியனும் கேதுவும் அந்த இணைவு வந்து 7ஆம் தேதி அந்த இணைவு நல்லா இல்லாதனால நீங்கள் என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத அந்த நாளில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 21, அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பயிற்சியாகி கடகராசிக்கு வராரு. 2ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் காசு பணம் நிறைய வரப்போகுது. இவ்வளோ நாளாக குரு சுக்கிரன் சேர்ந்த இணைவு இப்போ வந்து சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வரதுனால 5 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் என்னென்னா நல்ல வருமானம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல், இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு பணம் கிடைக்கும். நல்ல முறையில் ஒரு பணம் கிடைக்கும். அதாவது ஆபத்து இல்லாத பணம், அதை தான் நோட் பண்ணணும். ஆபத்து இல்லாத ஒரு பணம் வந்து கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6 கூடிய செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறதே மருத்துவ செலவு. அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். 10வதுக்கு சனி வேற பார்க்குறாரு. சனி அஷ்டமாதிபதியாக இருக்கார். அஷ்டமாதிபதி 6 கூடையவர். 2 பேருமே சேர்றதுனால கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நல்ல மைண்ட் செட்டப்பில் போவீங்க. டென்ஷன் படுத்துறதுக்குன்னே ஒருத்தர் கோட் ஷூட் போட்டு கிளம்பி வந்துடுவார். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி விடணும். அதே மாதிரி பொறுமையாக நிதானமாக கையாளணும். புதன்னாலே புத்திசாலி கிரகம்தான். மிதுன ராசிக்காரங்கனாலே ஒருத்தங்க ஆப்போசிட்டில் வராங்கனாலே இவங்க என்ன பர்பஸ்க்கு வருவாங்கன்னு ஈஸியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணி கணிச்சிருவீங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்டலாம் நீங்கள் சிக்கவும் மாட்டீங்க. ஆனால் என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்து கிரகண சூழ்நிலை, அதாவது புதன் கேது சேருது. அப்போது தீராத மனக்குழப்பங்கள் இருக்கும். மனக்குழப்பங்கள் இருக்கும்போது எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது என்ன ஆகும், தப்பாக போகும். இந்த சமயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருந்தார்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவர் சொல்கிறதே 100% நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் என்னென்னா அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. டிஸ்கஸ் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட கேளுங்க. அது வந்து வெல்விஷர் உங்கள் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், பேரண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குருவாகவும் இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கேட்டு எடுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய டைம் தான் இந்த மாதம். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. 5 கூடையவர். பூர்வீக சொத்துக்களில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஒரு இடத்த விற்கிறது, வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, விற்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து அதுக்கு அட்வான்ஸே வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. தொழிலில் வந்து படிப்படியாக, அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், திடீர் நல்ல யோகம், வெளிநாட்டுக்கு போய் ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறது, வெளிநாட்டு முதலீடுகள் வரதுக்குண்டானது, ஃபாரின் ஃபண்டு உள்ளுக்குள்ளே வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, இந்த கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்க்கலாமா, வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா. அந்த விருப்பங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கட்டாயம் நிறைவேறும். நீங்கள் விரும்பின துறையில் வேலை கிடைக்கிறது, இவ்வளோ நாளாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, சிவில் சர்வீஸு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எழுதுறது, டிஎன்பிசி, பேங்க்கு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு சிலருக்கு போஸ்டிங்கே கிடச்சி அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு யோகம் இருக்குது, விபரீத ராஜ யோகம் இருக்குது. புதன் சூரியன் கேது சேருது, அது விபரீத ராஜ யோகம் சொல்லுவோம். அதே மாதிரி நிபுணத்துவ யோகமும் இருக்குது. மற்ற மாதங்கள் இல்லாத இந்த மாதம் வந்து நல்ல பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஞானம், ஆழ்ந்த ஞானம் கிடைக்கும். ஒரு ஞானம் எப்போ கிடைக்கும், நிறைய விஷயங்களை இழந்ததுக்கப்புறம். அதுக்கு தான் அவேர்னஸாக
இருங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதம் நீங்கள் வந்து கட்டாயம் பதிவு பண்ணி வச்சுக்கணும். எல்லா விஷயங்களும் இழந்து இழந்து தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு வாழ்க்கை கட்டாயம் போதாதுங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை தெரிஞ்சுக்கணுன்னா வாழ்க்கை ஃபுல்லும் லாஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால் அவேர்னஸாக இருந்துட்டாலே போதும். புத்திசாலி தான் நீங்கள். அதனால் எந்த கவலையும் வேண்டாம். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க, அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. உங்களோட லைஃப்பில் தான் அது கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் சறுக்கலாக இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. 10ல் இருக்கக்கூடிய சனி வந்து திடீர்னு நல்ல ஒரு பதவி யோகத்தையும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற தர்மத்துக்குட்பட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, இடம் மாறுதலுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பில் நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் வரும். படிப்பு ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டானது, நிறைய காம்படிஷன்லாம் கலந்துக்கிறது, அதில் ஜெயிச்சு வர்றது, இதெல்லாம் இருக்கும். உங்களுடைய புகழ் வந்து பெரிய லெவலில் பேசப்படும். அதே மாதிரி போட்டித் தேர்வுகளை கலந்துக்கங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு வெற்றி உறுதி. அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல இன்டர்ன்ஷிப் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் தான். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ வந்து நல்ல ஒரு இணக்கமான சுமூகமான உறவுகள் ஏற்படும். நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக ஏதாவது தடைகள் இருந்தாலும் இப்போ மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது இருக்குது. திருமண பிராப்தம் உறுதியாக இந்த மாதம் உண்டு. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து திருமணத்தில் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிரிந்த உறவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் கவனம் கவனம். ஏன்னா சனி செவ்வாய் பார்க்குது. உங்களுடைய ராசி அதிபதி புதன் கேதுவோடு சேருது. அதனால் கவனமாக இருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்புகள் வரும். முன்னேற்றங்கள் இருக்குது. பெரிய பெரிய விருதுகள், ஜனாதிபதி கையால் விருது வாங்குறது, அவார்டு வாங்குறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். புதுசாக வந்து நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு, அது வந்து பெரிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு. நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அது மூலிமா பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய பேரும் புகழும் மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் ரொம்ப 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 ஃபேமஸ் ஆக போகிறது. அதே மாதிரி நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் கை கூட நிறைய காசு பணம், டெண்டரு, பெரிய பெரிய ஆதரவுகள் கிடைக்கும். மீடியா சப்போர்ட் கிடைக்கும். ஒரு நைட்டில் ஃபேமஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அரசாங்க துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவண்யங்களில் ஈடுபடுறதை தவிர்த்துருங்க. இந்த சூரியன் கேது வந்து கிரகணம் வரப்போகுது. அந்த டைமில் வந்து அரசாங்க துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனம். அரசியல்வாதிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகண அமைப்பு வந்து அரசாங்க அதிகாரிகளை அதிகமாக பாதிக்கும். அதனால் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் வந்து உங்களுக்கு வாய் வழியாக ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னா உங்களுடைய டியூட்டிக்கு உள்ளே அது இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அது உங்களுடைய போஸ்டிங்கையோ உங்களுடைய வேலையை பாதிக்கும் அப்படின்னா கட்டாயம் ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் பண்ணாதீங்க. தலைவலி காய்ச்சல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிங்க. சீரியஸாகவே சொல்கிறேன். இல்லைன்னா வேலைக்கே ஆபத்து வந்துடும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து கிரகணத்தில் வரப்போகுது. சூரியன் கூட சேருது, அதுவும் இல்லாமல் கேது கூடயும் சேருது. அதனால் உங்களை மாட்டி விட்டுட்டு உங்கள் வேலைக்கே ஆபத்து, உங்கள் பேருக்கும் களங்கமாக்கி உண்டு பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உயர் அதிகாரி சொல்கிறாங்கன்னு அப்படியே ஒபே பண்ணி அப்படியே செய்யாதீங்க. நாளைக்கு அவங்க டாட்டா பைபைன்னு காமிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து மாட்டிக்கிற மாதிரி வரும். அதனால் கட்டாயம் கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்கள் கைக்கு வர்றதுக்கு உண்டானது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது. பெண்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்குது. மிதுன ராசிக்காரங்க பொருளாதாரத்தும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடக்கும். புத்திர பாக்கியங்கள்லாம் நிறைய புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மையான விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஏன்னா சூரியன் வந்து 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரு. ஒரு கிரகம் திக்பலம் பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். ஆனால் ஆல்ரெடி
ஆல்ரெடி வந்து குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் தான் இருக்குது. அஷ்டமத்தில் இருந்தாலுமே இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்துல கூடுதலான கிரகங்கள் சேருது. அது மட்டும் இல்லாமல் 7 கூடிய சுக்கிரன் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அஷ்டமத்தில் இருந்து, அதாவது ஆல்ரெடி நான் சொன்னேன்ல குருவும் சுக்கிரனும் அஷ்டமத்தில் இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு போன மாதம் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதம் சுக்கிரன் வந்து பெயர்ச்சியாகி கடகராசிக்கு வராரு. அது வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து நீங்கள் நல்லது தான் செய்வீங்க. ஆனால் மற்றவங்களுடைய கண்ணுக்கு வந்து உங்கள் மேலே வந்து எப்பயுமே ஒரு ஜெலஸு போட்டி, இது நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். அது இயற்கை, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பொதுவாக ஜென்ரலாக அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாதம் வந்து சுக்கிரன் 9ல் இருக்கனால நிறைய உங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும். மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும். இந்த மாதம் வந்து உங்களுடைய நிம்மதிக்கு 100% கேரண்டி. அது என்னென்னா சுக்கிரன் கொடுக்குறாரு. சுக்கிரன் வந்து 100% கேரண்டி உங்களுக்கு கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடியது. நீங்கள் நினச்ச என்னென்ன நினச்சிக்கிங்களோ அந்த விஷயங்கள்லாம் உங்களை தேடி வருது. ஏன்னா 9ஆம் பாவமே தேடி வரக்கூடிய பாவம் தான். ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நிலையில் இருக்கனால கட்டாயம் மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலில் வந்து நல்ல இன்கம். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் புதன் 11 கூடிய புதனும் இருக்கார். 10, 11 இது எல்லாமே இணைவரனால உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள், தொழிலில் நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், புது புது விஷயங்கள்லாம் செஞ்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாளாக தொழிலில் ஏதாவது முடக்கடிகள் இருந்தால் கூட அந்த முடக்கடிகள்லாம் நீங்கி தொழில் நல்ல வளர்ச்சியாகும். புது பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்த கடனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் கட்டி அந்த கடன்லேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பர். அதாவது உத்தியோகம் அப்படின்னாலே, ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கனால ப்ரமோஷன் உறுதியாக உண்டு. உங்களுடைய இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்ன உழைப்பை போட்டிங்களோ அந்த உழைப்புக்கு எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் உறுதியாக உண்டு. சுக்கிரன் 9ல் இருக்கனால உங்களுடைய உழைப்பு என்னவோ அதுக்குண்டான ரிவார்ட்ஸ் கட்டாயம் உண்டு. சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். காசு பணம்ங்கிறத தாண்டி ஒருத்தருடைய பாராட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் விருச்சக ராசிக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் அது எல்லாமே கிடைக்கும். நிறைய நண்பர்கள், அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரைக்கு போகிறது, புனித நதிகளில் நீராடுறது, இந்த பாக்கியங்கள் எல்லாமே இந்த மாதம் உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கு வந்து வேலை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டானது, அதே மாதிரி வெளிநாடு செல்றதுக்கு உண்டான அமைப்பு. இவ்வளோ நாளாக வந்து ஃபாரினில் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால வெளிநாடு செல்வது தொழில் ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க. மெயினாக வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாளாக அந்த சனியோடைய தாக்கம் இருந்துச்சு. அந்த சனி வந்து அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. இது ஒரு நல்ல மாற்றம் தான். ஒரு சிலருக்குலாம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. விருச்சக ராசியில் இருக்கவங்களுக்கு ராகுவோடைய திசையோ ராகுவோடைய புத்தியோ நடக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே போதும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், அவர் வந்து சனியோடைய பார்வையில் இருக்கார். சனியோடைய பார்வையில் இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்திலேயே சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது அது பிரச்சனையாக இருக்கும். ரெண்டாவது வந்து விருச்சக ராசிக்காரங்க, அதாவது காலபுருஷனுக்கு அஷ்டமாம் ஸ்தானமாக தான் விருச்சக ராசி வருது. அதனால் எப்போவுமே உங்களை சுற்றி எதிரிகள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் தான் இருப்பாங்க. எப்படா உங்களை வந்து போட்டுவிட்டு அந்த இடத்துல வந்து மற்றவங்க வரலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே விருச்சக ராசிக்காரங்க அவேர்னஸாக இருக்கணும். பொதுவாகவே உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து அஷ்டமத்தில் குரு இருக்கனால, குரு பார்வையும் இப்போ ரொம்ப குறைவாக இருக்கனால
உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எப்போவுமே ஒரு விழிப்புணர்வோடு இருந்துட்டிங்கன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. பொதுவாகவே சுக்கிரன் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கார். அதே மாதிரி சூரியனும் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால தாயார் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தாயார் வழி சொத்துக்கள் வரும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உயில் சொத்துக்கள், திடீர்னு ஒரு புதையல், லாட்ரி, இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத இன்கம் இந்த மாதம் வரதுக்குண்டான அமைப்பு. ஒரு சிலருக்குலாம் லாட்ரி, புதையல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போதோ அல்லது உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன், பாராட்டுகள் இதெல்லாமே கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் எதை நினச்சி ஒரு மன உளைச்சலாக இருந்திருப்பீங்களோ அந்த மன உளைச்சல் எல்லாமே கட்டாயம் காணாமல் போயிடும். தொழில் ரீதியாக புதுசாக நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. செப்டம்பர் 7ஆம் தேதி மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். 2வது வந்து அந்த நாளில் ஏதாவது புதுசாக விஷயங்கள் செய்கிறத தவிர்த்துருங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து கிரகண சூழ்நிலைகள் வருது. இந்த கிரகணம் வரதுனால என்னென்னா தொழில் ரீதியாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் புதுசாக முயற்சிகள் பண்ண வேண்டாம். அது இந்தியாவில் தெரியாது. இருந்தாலுமே அது ஏதோ ஒரு நாட்டில் தெரியும் தானே. இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு சூரியன் தானே. ஸோ அதனால் உங்களுடைய இதுக்கு வந்து 10ஆம் இடமா சூரியன் வந்து வரனால தொழில் ரீதியாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். புது முயற்சிகள்லாம் பண்ணலாம் நீங்கள். அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்க கட்டாயம் கவனமாக இருக்கணும். அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு கிரகண அமைப்பு வரும்போது எப்போவுமே பாதிக்கப்படக்கூடியது ஒன்று அரசாங்க அதிகாரிகள், 2வது வந்து ஆட்சியாளர்கள், ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க. இது ரெண்டுமே வந்து பாதிப்பு அடையும். நீங்கள் விருச்சக லக்னமாக இருந்தாலும் சரி, விருச்சக ராசியாக இருந்தாலும் சரி, கிரகண சூழ்நிலைகள் வரும்போது கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. நம்ம இந்தியாவில் தெரியுது தெரியல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து சூரியன் வந்து கிரகண அமைப்பில் இருக்கனால அது வந்து அரசாங்கத்தையும் அரசியலையும் சம்மந்தப்படுது. ஸோ அதனால் அரசாங்க அதிகாரிகள் வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை, இதை செஞ்சால் நம்ம மாட்டிக்கோன்னு தெரிஞ்சுமே உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்து அதை செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் யோசிக்காமல் நெஞ்சை பிடிச்சிட்டு போய் படுத்துருங்க. வேறு வழியே கிடையாது. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய பேரையும் காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டாயம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் தாராளமாக இப்போ ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாருன்னா அந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக செஞ்சிடலாம். ஆனால் வேறு வழி இல்லாமல் நீங்கள் அதை கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி உங்களை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு உடம்பு முடியலைன்னு சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க 1 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் வாங்க. இல்லைன்னா வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போங்க. இல்லை இந்த ஒரு விஷயத்தை இந்த அழுத்தம் கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனால பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தான். இந்த லஞ்சத்தை நீங்கள் வாங்குறது, அதே மாதிரி வேறு எதுலையாவது சைன் பண்ணுறது, வேறு ஒரு விஷயத்தை செய்கிறது, அதாவது ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது ரொம்ப பாதுகாப்பு தேவை. அதனால் பனிஷ்மெண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு இந்த டைம் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகிறது, அதே மாதிரி உங்கள் மேலே நெகட்டிவாக பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் உங்களை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, விருச்சக லக்னமாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே உங்களுடைய வெற்றியை மட்டும்தான் இலக்காக வச்சு ஓடிட்டுருப்பீங்க. மற்றவங்களுடைய அதாவது விமர்சனத்துக்கு நீங்கள் எப்போவுமே திரும்பியும் பார்க்க மாட்டீங்க, அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டீங்க. இதே ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே போங்க. இந்த கிரகண சூழ்நிலைகள் வரதுனால உங்களோட மனசு உங்களை இதெல்லாம் வந்து என்னென்னா டியூன் பண்ணி விடும், உங்களை வந்து உசுப்பேற்றி விடும். அதனால் அமைதியாக போயிட்டீங்க. இப்போ வேறு எதுக்குமே ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டது. இல்லை நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் மேலே நெகட்டிவாக வர்றது, அதே மாதிரி மீடியாக்கள்லாம் வந்து உங்களை வந்து கேலி பேசுகிறது, உங்களை வந்து ஒரு சோஷியல் மீடியாலெல்லாம் வந்து உங்களை ஒரு ட்ரெண்டாக மாற்றுறது, ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். அதனால் கவனமாக இருங்க. ஆனால் வளர்ச்சிங்கிறது உறுதி செய்யப்பட்டது தான்.
எல்லா விஷயங்களையும் தாண்டி வர்றது தானே அரசியல்ங்கிறது. பொதுவாகவே கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இருக்கும், புது புது விருதுகள் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள், அது மூலிமா நல்ல காசு பணம், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றமும் தேர்ச்சியும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேத்துக்கு இன்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டானது, உங்களோட ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து வெளில வரது. அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கட்டாயம் ஒரு நல்ல நியூஸ் தேடி வரும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டானது, இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால ஒரு திடீர்னு ஒரு போஸ்ட்டு, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அது உங்களுக்கு கொடுத்துரும். காளியம்மன் அல்லது துர்க்கையம்மன் வழிபாடு பண்ண உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து நிறைய ஆதரவுகள் கிடைக்கும். அரசாங்க பணம் நீங்கள் கட்டாயம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. அதனால் நீங்கள் நல்ல போஸ்டிங்க்கு போயிடுவீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் அடிக்கடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.